என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது. குறிப்பாக மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த குரு பயிற்சியால் இவர்களுடைய குடும்பமானது எப்படி இருக்கும், வேலை மற்றும் தொழில் ரீதியான அமைப்பில் எந்த விதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வேலை ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பாக இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. இவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தாங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க. அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்த ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/5/2024. அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாளிகை 28:22க்கு மாலை 5:01க்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறாருங்க. இதனால் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாம். தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைய போறீங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக சீராக போகுதுங்க. உங்களுடைய வருமானமும் இதுவரைக்கும் வருமானம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வருமானமானது உயர்ந்து காணப்பட போகுது. மேலும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள போறீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் நீங்க போகுது. புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவாங்க. மேலும் இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சிறப்பாகவே இருக்க போகுது. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்த போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்தே காணப்படும். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்களும் வருவாங்க. மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கும் திறமை உங்களிடம் இருக்குங்க. உங்களின் மனபலத்தை மூலதனமாக்கி கொள்ள போறீங்க. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணமும் நடக்க போகுது. குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் விட்டு கொடுத்து முடித்து கொள்ள வேண்டும். மேலும் நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட நீங்கள் அனுமதிப்பீங்க. அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்பட போறீங்க. உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள போறீங்க. நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் கூட உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும்
மேலும் பயணங்களின் போது கவனம் தேவைப்படுது. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ கூடவே கூடாதுங்க. உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையில இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பாங்க. உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு நீங்க விளக்க போறீங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ள போறாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாகவே முடிய போகுதுங்க. கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பாங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க. இதனால சக வியாபாரிகள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுக்கு கட்சியில எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால உட்கட்சி பூசல்களில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே புத்திசாலித்தனங்க. கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்க வேண்டும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில நீங்க நடந்து கொள்ள வேண்டுங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில இருப்பாங்க. எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்மணிகள் குடும்பத்துல ஒற்றுமை காண்பீங்க. கணவரிடம் அன்பு பாசம் அதிகரித்தே காணப்படும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை நீங்க அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ மணிகள் படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. மற்றபடி விளையாட்டுகள்ல அதிக ஈடுபாடு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற போறீங்க. சக மாணவர்களிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டும். அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் கூட ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்தே காணப்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு செலவும் இருக்க போகுதுங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண தேவைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கே இருக்கும். மேலும் உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ போறீங்க. மேலும் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்களுடைய அனைத்து காரியமும் வெற்றியிலேயே முடியும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியமானது வெற்றியடைய போகுது. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. பணவரத்தானது உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம். எனவே கவனமுடன் செயல்பட வேண்டும். காரிய அனுகூலமும் உண்டுங்க. ஆனால் அது தாமதப்படலாம். எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். கூட்டு தொழிலில் அதிக லாபமும் அடைய போறீங்க. கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடி தரப்போகுது. வெளியூர் சென்று வரக்கூட நேரிடலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மனதில் கவலை ஏற்பட்டு நீங்க போகுது. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்களானது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது நீங்க கவனமுடன் உதவி செய்ய வேண்டும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாங்க. சாதகமான பலன்களே உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை கூட காணப்படலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் அந்த ஆர்டரானது உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. மேலும் பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்க போகுது. குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்ச்சியாக சென்று வர போறீங்க. மேலும் பரிகாரமாக மாரியம்மனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். அதனால உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனையும் தீரப்போகுது. சிறப்பு பரிகாரமாக சஷ்டிதோறும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது உங்களுக்கு நன்மை தரும். மேலும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷட் சண்முகாய நம என்ற மந்திரத்தை
தினமும் 15 முறை சொல்ல வேண்டுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.